காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இன்றைய நாளைக்குரிய வேத வசனம் சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இங்கே எங்கள் பிதாக்கள் என்று சங்கீதக்காரன் யாரை குறிப்பிடுகின்றான்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிப்பிடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததனால் விடுவிக்கப்பட்டார்கள். உதாரணத்திற்கு தானியேலை எடுத்துக்கொள்வோம். அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனியருக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோனியருக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே இருந்தபோதும் கூட தானியேல் கர்த்தர் மேல் தனக்கு இருந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். தானியேல் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலோ என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுக்கு விரோதமாக ராஜாவின் கட்டளை பிறந்து விட்டது என்பதையும், அவன் ஜெபம் பண்ணுகிற விஷயத்தில் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றான் என்பதையும், அதன் நிமித்தமாக அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுகிறான் என்பதையும் அறிந்த போதிலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை தளரவிடவில்லை. பிரதானிகளின் சூழ்ச்சியை பார்க்கிலும் தண்ணீரண்டின் குழுவை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர், அதிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவர் என்பதை நம்பினான். ஆகவே எப்பொழுதும் முன் போலவே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். நடந்தது என்ன? தானியேலை சிங்கக்களை கெபியிலே போட்டார்கள். ஆனால் நம்பிக்கையின் தேவன் அவனை கைவிடவில்லை. நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தேவனை நம்பி அவனை கர்த்தர் விடுவித்தார். அவன் பேரில் விசுவாசித்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. நம் தேவன் நம் கைக்கு எவ்வளவு பாத்திரராய் இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். மட்டுமல்ல, தானியேலின் நண்பர்களை குறித்து நாம் தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம். அவர்களும் தானியேலைப் போலவே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தார்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 90 அடி உயரமான பொற்சிலையை பண்ணுவித்து மற்றும் எல்லா உத்தியோகஸ்தரையும் அந்த சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். கீத வாத்தியங்களின் தொனி கேட்கப்பட்டது. எல்லோரும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொண்டார்கள். ஆனால் தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்பவர்கள் மாத்திரம் சிலையை பணியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பொற்சிலையை பணியாததற்கு காரணம் அவர்கள் நம்பியிருந்த தேவனுடைய வார்த்தையே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாயாக. ஆமென்.